நமது முக்கிய விருந்தாளி ஏற்கனவே கூறியது போல புற்றுநோய் வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இப்போ இருக்கிற புள்ளி விவர கணக்குப்படி இது அதிகரித்து கொண்டே போகும் நிலைமை தான் இப்பொழுது இருக்கிறது. அதில் குறிப்பாக மார்பக புற்றுநோய் என்று பார்க்கும்போது எல்லா புற்றுநோய்களையும் வைத்து பார்த்தால் ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் சேர்த்து முதல் இடம் வகிப்பது, அதாவது மிக சாதாரணமாக காணப்படுவது நமது நாட்டில் வந்து மார்பக புற்றுநோய். அதாவது பெண்கள் புற்றுநோய்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 25%. 4 புற்றுநோயில் 1 புற்றுநோய் வந்து பெண்களுடைய மார்பக புற்றுநோய். அப்போ அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கே தெரியும். அதே சமயத்தில் நமது நாட்டில் வந்து என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விழிப்புணர்ச்சி, இதனை பற்றி பொதுமக்கள் பல பேருக்கு இன்னும் அதனுடைய முக்கியத்துவம் தெரிவதில்லை. இது ஏன் தெரிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய மார்பக புற்றுநோய் வந்து கிட்டத்தட்ட 100%, 90%க்கு அதிகமாக நிச்சயமாக குணப்படுத்த முடியும். அப்படின்றத சொன்னால் நிரந்தரமாக அந்த நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து பிறகு வேறு காரணங்களால் இறக்கலாம். இந்த அளவுக்கு அதனுடைய வித்தியாசம் இருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிப்பதற்கும் புற்றுநோய கட்டத்தில் கண்டுபிடிப்பதற்கும். இரண்டாவது, மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை குறைப்பதற்கும் பல ஆபத்து காரணிகளை பெண்கள் குறைக்கலாம். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் உடல் எடை கூடுதலாக இருந்தாலே மார்பக புற்றுநோய் வருவதற்கு அதிக சாத்தியதை இருக்கிறது. இது போன்ற பல விஷயங்கள் பெண்களுக்கு சமுதாயத்தில் தெரிந்தால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், மார்பக புற்றுநோய் வருவதற்குண்டான வாய்ப்பை குறைக்கலாம். அதே சமயத்தில் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கவும் செய்யலாம், கண்டுபிடித்து பூர்ணமாக குணமடையலாம். இந்த போன்ற விஷயங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் போன்ற மருத்துவ உலகத்தில் இருப்பவர்களுக்கு உடைய குறிக்கோள். இன்று நடக்கும் இந்த நடை மார்பக புற்றுநோய் உடைய விழிப்புணர்ச்சியை பொதுமக்களிடம் உயர்த்துவதற்காக அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக நடத்துவது. இது நாங்கள் ஆண்டுதோறும் நடத்துகிறோம். இந்த வருஷம் இன்றைய தேதியில் நடத்துகிறோம். உங்கள் போன்ற ஊடகத்தின் மூலமாகத்தான் இங்கு வரும் நண்பர்கள் அல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பது எங்களுடைய வாக்கு. மிக்க நன்றி. எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட் ஆர்கனைஸ் பண்ணுற வாக்கத்தான்ன்றது நடைபயிற்சி. ஸோ மார்பக புற்றுநோய் தடுப்பதற்காக இது ஒரு முயற்சி. ஸோ இது வந்து 5வது வருஷம் நாங்கள் பண்ணுறது. 2021 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ யூஸ்வலாக என்னென்னா அக்டோபர்னா எல்லாம் அவேர்னஸ், பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்ச்சி பற்றி பேசுவாங்க. பட் விழிப்புணர்ச்சியோடு நிறுத்தாமல் அது வந்து ஆக்ஷன், அதற்கான அதாவது உடற்பயிற்சி நடைபயிற்சியை வந்து நம்ம ரெகுலராக பண்ணணுன்றதுக்காக நம்ம இதை மேற்கொள்கிறோம். ஏன்னா உடற்பருமன், உடற்பயிற்சி மற்றும் நமது சாப்பிட வேண்டிய டயட், இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருக்குது. மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லாமல் நிறைய இன்றைய வியாதிகளுக்கு இது காரணமாக இருக்கிறதுனால, முக்கிய காரணமாக இருக்கிறதுனால உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுறதுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்குன்றது எதிர்பார்க்குறோம். Today we know this MGM hospital is conducting a cancer awareness walk. It's a good thing which is they adopt every year for raising the awareness about the cancer. As almost everybody knows, the breast cancer is one of the commonest cancer in the woman. Second is cervical for the women, and men the lung and the head neck cancers. This can be prevented by taking small lifestyle changes like adopting healthy diet, exercise, avoiding tobacco, alcohol and lifestyle. So I urge to everyone to adopt this lifestyle and small limitations in our life to have a healthy way towards the life. With this, I again congratulate this MGM hospital for conducting this walk this year also. Thank you. எவ்வளவோ கேன்சர் இருந்தாலும் ஏன் மார்பக புற்றுநோய்க்கு வந்து இவ்வளோ ஒரு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் தான் வந்து ரொம்ப காமன் கேன்சர். அண்ட் இந்த ஒரு கேன்சர் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான மக்கள் வந்து அவங்களோட 3 விரல் வச்சே ரொம்ப ஏர்லியாகவே கண்டுபிடிக்கலாம். ரெகுலராக வந்து சுய மார்பக
பரிசோதனை பண்ணுறதுனாலையும் மேமோகிராம் வருஷத்துக்கு பண்ணுறதுனாலையும் கேன்சராக ஃபார்ம் பண்ணுறதுக்கு முந்தைய ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் ப்ரெஸ்ட் கேன்சருக்கான அவேர்னஸ் பரவலாக வருது. ஸோ இந்த வாக்கத்தோனோட பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா விமன் மட்டும் இல்லை, மென்னும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒய்ஃப்க்கோ இல்லை அம்மாக்கோ சிஸ்டர்ஸ்க்கோ எல்லாமே இந்த டெஸ்டிங் வந்து கரெக்டாக பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ மார்பக புற்றுநோயை